நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பெரிய மரங்களினாலும் பாறைகளினாலும் தாக்கப்பட்டும் ராமருடைய அம்பினால் வீழ்த்தப்பட்டும் மூர்ச்சியடைந்து வாலி தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய மனைவி தாரை இந்த செய்தியை கேள்வியிட்டு தன்னுடைய மகன் அங்கதனுடன் புறப்பட்டு சென்று வாலி வீழ்ந்து கிடந்த இடத்தை அடைந்தார். அவள் அங்கே சென்றபோது வாலியை சார்ந்த வானரங்கள் பெரும் பயத்துடன் அலறிக்கொண்டு ஓடி வந்தன. அவர்களை கண்ட தாரை, சிங்கத்திற்கு நிகரான உங்கள் தலைவனுக்கு உதவி செய்ய வேண்டிய நீங்கள் இப்படி ஓடி வருவதா? தொலைதூரத்தில் நின்று ராமர் ஏவிய அம்பினால் வீழ்த்தப்பட்ட வாலியை நிர்கதியாக விட்டு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை என்று கடிந்து கொண்டார். நினைத்த உருவத்தை எடுக்கும் வல்லமை படைத்த அந்த வானரர்கள் இப்படி தாரை சொல்வதை கேட்டு மிகவும் தெளிவுடன் பதில் கூறினார்கள். தாயே, நீ திரும்பி போய்விடு. உன்னுடைய மகன் அங்கதனை காப்பாற்றிக்கொள். வாளை தூக்கி எறிந்த மரங்களையும் பாறைகளையும் ஒரே நொடியில் ஒரு மின்னலை போல் பொடி செய்து ராமர் அதவரை வீழ்த்தி விட்டார். வானரர்களிடையே பொடி போன்று திகழ்ந்த அந்த தலைவர் வீழ்ந்ததால் அவருடைய படை சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கதனுக்கு முடிசூட்டுவாயாக. இனி அங்கதனுக்கு பணி செய்து கிடப்பதே வானரர்களாகிய எங்களுடைய கடமை. நீங்கள் இங்கு தாமதிப்பது சற்றும் நல்லதல்ல. சுக்ரீவனை சார்ந்த வானர்கள் கிஷ்கிந்தையை கைப்பற்ற இப்போது முயல்வார்கள். கிஷ்கிந்தை பாதுகாக்கப்படட்டும். வானர்கள் கூறியதை கேட்ட தாரை, வாலியே தனது முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சியினால் என்ன பயன்? அங்கதனால் என்ன பயன்? என்னால் தான் என்ன பயன்? விழுந்து கிடக்கிற வாலியின் காலடியை நாடுவதே இப்போது என்னுடைய கடமை என்று கூறி மார்பில் அடித்து கொண்டு கதறியவாறு வாலியை நெருங்கினார். யுத்த களத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடாதவனும் இந்திரனுக்கு நிகரான வீரம் படைத்தவனும் புயலை ஒத்த உக்கிரம் கொண்டவனுமாகிய வாலி வீழ்த்தப்பட்டு தரையிலே பரிதாபமாக கிடப்பதையும் அவன் அருகில் கையிலே வில்லேந்திய ராமரும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் நிற்பதையும் தாரை பார்த்தார். அப்போது அங்கே அங்கதனும் வந்து சேர்ந்தார். பெரும் துக்கத்தில் ஆழ்ந்த தாரை வாலியை பார்த்து, உன்னை போன்ற அரசர்கள் தரையிலே படுத்து கிடக்கலாமா? எழுந்து நில், என்னிடம் பேசு. நான் அருகில் நிற்கும்போது என்னை அலட்சியப்படுத்தி பூமியை அணைந்தவாறு நீ படுத்திருக்கிறாயே, இந்த பூமியின் மீது உனக்கு அவ்வளவு ஆசையா? படை தளபதிகளுக்கெல்லாம் தலைவனே, உனக்கே இந்த கதி நேர்பட்டிருக்கிற போது நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று கதறி மேலும் தொடர்ந்தாள். சுக்ரீவனை நாடு கடத்தி அவன் மனைவியை அபகரித்த பாவச் செயலுக்கான பலன்தான் இன்று உன்னால் அடையப்பட்டிருக்கிறது. நல்ல வழியை எடுத்துக்காட்டி நான் ஆலோசனை கூறியபோது என்னையும் நீ தூற்றினாய். யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நீ சுக்ரீவனிடம் கட்டுண்டாய் என்பது காலத்தினால் ஏற்பட்டுள்ள முடிவு. சுக்ரீவனோடு சண்டையிட வந்த உன்னை ராமர் எப்படி வீழ்த்தலாம்? கண்டனத்துக்குரிய இந்த செயலை செய்வதற்காக அவர் வருந்த வேண்டாமா? இனி நான் என் செய்வேன்? மென்மையான நமது அங்கதனின் கதிதான் என்ன? தாரை மேலும் தொடர்ந்தார். யோசித்து பார்க்கும்போது ராமர் செய்திருக்கும் காரியம் பெரும் சாதனை என்பதில் சந்தேகமில்லை. சுக்ரீவனுக்கு அளித்த வாக்குறுதியையும் அவர் காப்பாற்றிவிட்டார். இனி சுக்ரீவன் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். தனது மனைவி ருமையை அவன் மீண்டும் அடையலாம் என்று கூறிவிட்டு சுக்ரீவனை பார்த்து தாரை, உன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டதால் இனி நீ ராஜ்யத்தை மகிழ்ச்சியோடு ஆளலாம் என்று மனம் வெதும்பிச் சொன்னாள். பின்னர் தாரை மீண்டும் வாலியை பார்த்து, உன் மனதிற்கு விருப்பமில்லாத வகையில் நான் ஏதாவது செய்திருந்தால் அதற்காக என்னை மன்னித்து விடு. உன் காலை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி கதறினாள். வானர பெண்மணிகள் எல்லாம் அவளோடு சேர்ந்து கதறி அழுதார்கள். சோகத்தினால் பீடிக்கப்பட்ட தாரை உண்ண உணவின்றி எதுவும் அருந்தாமல் மரணத்தை எதிர்நோக்கி வாலி வீழ்ந்த இடத்திலேயே காத்திருப்பது என்ற முடிவுக்கு வந்தார். அப்போது தாரைக்கு ஹனுமான் ஆறுதல் கூற முனைந்தார். இந்த சரீரம் நீர்க்குமிழி போன்றது. அப்படி இருக்க யாரை நினைத்து யார் துக்கிப்பது? நினைத்து துக்கப்படுவதா? நாம் அனைவருமே துக்கத்திற்கு உரியவர்கள்தானே. இதில் ஒருவரை நினைத்து மற்றொருவர் துக்கிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது?
ஒருவன் செய்யும் நற்காரியங்கள் தீய செயல்கள் ஆகியவற்றுக்கு உரிய பலனை அவன் அடைந்தே தீர்கிறான். இந்த நிலையில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நினைத்துப்பார். அங்கதனை பாதுகாப்பதுதான் இப்போது உன் கடமை போலும். வாலி நற்கதி அடைவதற்காக அவனுக்குரிய சடங்குகளையும் நடத்தியாக வேண்டும். ஜீவராசிகளின் பிறப்பும் இறப்பும் எப்போது நடக்கும் என்பது நிச்சயமற்ற ஒன்று. தனக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவை வாலி அடைந்து விட்டார். அவர் தன்னுடைய ஆட்சியை முறையாக நடத்தினார். துன்புற்றவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றார். தகுதியும் தேவையும் இருந்தவர்களுக்கு சன்மானங்களை அளித்தார். தவறு செய்தாலும் மன்னிக்கப்படத்தக்கவர்களாக இருந்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார். இவ்வாறு நீதி தவறாத ஆட்சியை செலுத்திய வாலி அதன் காரணமாக நல் உலகங்களை அடையப் போகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் அவரை நினைத்து நீ வருந்துவது தகாது. வாலியை சார்ந்து நின்ற வானரர்களுக்கும் உனது மகன் அங்கதனுக்கும் இப்போது பாதுகாப்பளிக்க வேண்டிய நிலையில் நீ இருக்கிறாய். வாலியின் முடிவை நினைத்து சுக்ரீவரும் கூட மனம் நொந்து நிற்கிறார். சுக்ரீவருக்கும் அங்கதனுக்கும் இப்போது தைரியம் அளித்து அவர்களை செயல்பட வைக்க வேண்டிய கடமையும் உன்னுடையதாகும். இங்கே நடந்திருப்பது காலத்தின் கட்டளை. ஆகையால் அதை நினைத்து துக்கத்தில் சிக்காமல் இருப்பாயாக. வாலியின் தகன கிரியைகளை முறையாக செய்யப்படட்டும். அங்கதன் சிம்மாசனம் ஏறட்டும். அதை கண்டு நீ ஆறுதல் அடையலாம். ஹனுமனின் வார்த்தைகள் தாரைக்கு மன நிம்மதியை அளிக்கவில்லை. அங்கதனை போன்ற 100 மகன்கள் இருந்தால்தான் என்ன? இங்கே விழுந்து கிடக்கிற வாலியின் கரங்கள் என்னை அணைக்கும் போது எனக்கு கிடைக்கிற நிம்மதி வேறு எதனால் கிடைக்க முடியும்? அங்கதனை பற்றியோ ஆட்சியை பற்றியோ எந்த முடிவும் செய்யும் அதிகாரம் எனக்கில்லை. அங்கதனின் சிற்றப்பனாகிய சுக்ரீவரே அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கட்டும். அங்கதன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்ற உன் யோசனையும் ஏற்புடையது அல்ல. தந்தையும் அவர் இல்லாத போது சிறிய தந்தையும் தான் ஒரு மகனுக்கு உற்ற நண்பர்களே தவிர தாயார் அல்ல. ஆகையால் சுக்ரீவனின் முடிவுக்கே இந்த விஷயங்களைத்தான் நாம் விட்டுவிடுகிறேன். வாலி வீழ்ந்து கிடக்கிற இந்த பூமிதான் எனக்குரிய படுக்கை. அவரை பின்தொடர்ந்து செல்வதை விட வேறு சிறப்பான கதி எனக்கு கிட்ட முடியாது என்று அவள் கூறினாள். இந்த நிலையில் வாலிக்கு சற்று உணர்வு திரும்பியது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது அவன் கண்களில் சுக்ரீவனே தென்பட்டான். அவனை பார்த்து வாலி பேசத் தொடங்கினான். சுக்ரீவா, உனக்கு நான் இழைத்த தீமையை உன் மனதில் நிலையாக நிறுத்தி கொண்டு விடாதே. விதிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளின் போக்கை தடுக்க சக்தியற்றவனாக நான் சில காரியங்களை செய்திருக்கிறேன் என்று புரிந்துகொள். நாம் இருவரும் ஒரே காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது விதியினால் விளக்கப்பட்டு விட்டது. ஆகையால் தான் சகோதரர்களுக்கிடையே இருக்க வேண்டிய ஒற்றுமை நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது. யமன் உலகிற்கு செல்ல தயாராகிவிட்டவன் நான். இனி நீதான் இந்த வானர்களின் தலைவனாக இருக்க வேண்டும். என்னுடைய உயிர், என்னுடைய ஆட்சி, என்னுடைய புகழ் எல்லாவற்றையும் விட்டு நான் செல்கிற நேரத்தில் உன்னிடம் நான் கூறுவதை நீ நிறைவேற்ற வேண்டும். வாலி சுக்ரீவனை பார்த்து மேலும் சொன்னான். அங்கே தரையில் விழுந்து அழுது கொண்டிருக்கும் அங்கதனை பார். அவன் வசதியாக வாழ்ந்தவன், வசதியாக வாழும் தகுதி பெற்றவன். சிறுவனாக இருந்தாலும் அவன் பக்குவம் நிறைந்தவன். நீ பெற்ற மகன் போலவே கருதி நீ அவனை பாதுகாக்க வேண்டும். என் உயிரை விட மேலானவனாகிய அங்கதனுக்கு ஒரு குறை இருக்கிறது. அதையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும். நீ அவனுக்கு தந்தையாக இருக்க வேண்டும். அவனுக்கு போஷகனாக இருக்க வேண்டும். அவனுக்கு பாதுகாப்பாளனாக இருக்க வேண்டும். அரக்கர்களோடு உனக்கு நேரிடக்கூடிய பேதங்களில், மோதல்களில் அவன் உன்னுடன் சேர்ந்து உனக்கு நிகராக சண்டையிடுவான். இதோ இருக்கிற என் மனைவி தாரை நுட்பமான அறிவு படைத்தவள். எல்லா விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்வாள். அவள் சரி என்று சொல்வதை நீ செய், அது உனக்கு நல்லது. அவள் கூறுகிற கருத்து என்றும் தவறாக போனதில்லை. சுக்ரீவா, இன்னமும் கேள். ராமருக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாற்ற வேண்டும். அவருடைய காரியத்தை நீ முடித்து தர வேண்டும். இல்லாவிடில் உன்னை பெரிய பாவம் வந்து சேரும். இவ்வாறு கூறிய வாலி தன் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை கலற்றி அதை சுக்ரீவனிடம் கொடுத்து, சுக்ரீவா, இந்த சங்கிலியில் வெற்றியின் தேவதை குடிகொண்டிருக்கிறார். நான் உயிர் விட்ட பிறகு என் உடலில் இந்த சங்கிலி இருந்தால் அந்த தேவதையின் சக்தி சங்கிலியை விட்டு போய்விடும். ஆகையால் என் உயிர் போவதற்குள்ளாகவே இதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று சொன்னான். கண்கள் கலங்கி மனம் வருந்தி சகோதர பாசத்தினால் தவித்து கொண்டு கிரகணத்தினால் பீடிக்கப்பட்ட சந்திரனைப் போல் காட்சியளித்து கொண்டு நின்ற சுக்ரீவன் அழுது கொண்டே
அந்த சங்கிலியை வாலியிடமிருந்து பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக வாலி அங்கதனை பார்த்து சில வார்த்தைகள் கூறினான். அங்கதா, இனி நீ சுக்ரீவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது உன் மனதிற்கு பிடித்தது பிடிக்காதது என்ற பாகுபாடுகளை நீ வைத்து கொள்ளக்கூடாது. காலம், நேரம், இடம் அறிந்து செயல்பட வேண்டும். என்னிடம் உரிமையோடு நடந்து கொண்ட விதத்தில் சுக்ரீவனுடன் நீ நடந்து கொண்டால் அது அவனுக்கு பிடிக்காமல் போகக்கூடும் என்பதையும் மனதில் நிறுத்தி கொள்வாயாக. சுக்ரீவனுக்கு விரோதியாக இருப்பவர்களிடம் மட்டுமல்ல, அவனுக்கு யார் நண்பர்கள் இல்லையோ அவர்களிடமும் கூட நீ எந்தவிதமான தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு அங்கதரிடம் கூறி முடித்த வாலி கண்களை அகல விரித்து வாயை திறந்தபடி வானத்தை பார்த்தவாறே உயிரை நீத்தான். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.